இந்த ஆப்பிள் வெப்சைட்ல இருந்து வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் பக்காவா வருது. பிளிப்கார்ட்டும் அமேசான்லயே வாங்கினோம்னா இப்பெல்லாம் பேக்கேஜிங் விளங்க மாட்டேங்குது. என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. MacBook Pro M3 Max நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 48GB யூனிஃபைட் மெமரி 1TB SSD. பிரிச்சுருவோமா? ஓடு மேட் பிளாக். அவ்வளவுதான். இந்த இதுக்குள்ள ஆப்பிள் ஸ்டிக்கர், பிளாக் கலர் ஸ்டிக்கர், ஆப்பிள் ஸ்டிக்கர் இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. அடாப்டர், அந்த கேபிள் முத கொண்டு பிளாக். M1 M2 கம்பேரிசன்ல அருண் கேட்ட மாதிரி அதே கலர்ல அவன் கேட்ட ப்ராசஸரோட இந்த லேப்டாப் வந்து வாங்கியாச்சு. ஸோ M1 M2 தொடர்ந்து M3லயும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றத கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். 1 month later. அதுக்குள்ள 1 மாசம் ஆகிருச்சா? ஆக்கிட்டடா நீ. ஒரு வாரத்துல டெஸ்ட் பண்ணி சொல்றேன்னு 1 மாசம் ஆக்கிட்டு ஆகிருச்சான். உனக்கு என்னப்பா, அன்பாக்ஸ் பண்ணிட்டு போயிருவ, டெஸ்ட் பண்றது நான் தானே. சரி இப்ப டெஸ்ட் பண்ணி ஷூட்டுக்கு வந்தாச்சு இல்ல, இன்னைக்கு ரிவ்யூ சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து M3 Maxோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 3 போர்ஷனா பிரிய போகுது. முதல்ல என்னெல்லாம் சேஞ்ச் இல்லாம அதே மாதிரி இருக்கு, ரெண்டாவது என்ன பெரிய சேஞ்ச், மூணாவது இந்த MacBook பத்தி நிறைய மித்ஸ்லாம் இருக்கு, அதை வந்து இன்னைக்கு ஓப்பனா உடைச்சிட போறோம் யூஸ் பண்ணி. அப்படிதானே? அப்படிதான். இப்ப என்கிட்ட வந்து M2 Max இருக்கு, என்கிட்ட M3 Max இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் சேஞ்ச் இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் எந்த சேஞ்சும் இல்ல. சோ டிசைனை பார்த்தாலே தெரியும், அப்படியே அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். யோ, ஸ்பேஸ் பிளாக்னு ஒரு கலர் இருக்குயா, கலர் மட்டும் தான் வேற. அதர் தென் கேமரா, கீபோர்ட், ஸ்பீக்கர், ட்ராக் பேட், போர்ட், பேட்டரி, டிஸ்ப்ளே முதற்கொண்டு லிட்டரலா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த சேஞ்சும் கிடையாது. பேச தெரிஞ்சா பேசு, தப்பா பேசி அடி வாங்கிறாத. என்ன தப்பு? டிஸ்ப்ளேல 2 சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச்? ஃபர்ஸ்ட் SDR பிரைட்னஸ் 100 nits இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதனால என்ன ஆகுங்க? ஒன்னும் ஆகாது. டெய்லி யூஸ் பண்ணும்போது எந்த டிஃபரெண்ட்டும் தெரியாது. சும்மா உன்கிட்ட சொல்லி பார்த்தேன். டேய் வேணான்னு சொன்னாலும் 2 டிஃபரெண்டா நான் சொல்லுவேன். ரெண்டாவது டிஃபரன்ஸா? சரி சொல்லு என்ன? இங்க பாரு, தெரியுதா இல்ல? இங்க பாரு. என்னடா தெரியுது? என்ன புதுசா வால்பேப்பர் கொடுத்திருக்கான். இங்க இருக்கு, அங்க இருக்கா? செருப்பு பிஞ்சிரும். இதெல்லாம் டிஃபரண்ட் நீ சொல்லிட்டு வந்தேன்னு வெச்சுக்கவேன். மெயினா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். M2 Max இருந்தது, M3 Max. அத பேசு. ஐயா, M3 Max பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பேசிட்டோமா? அப்புறம் இரியா, அப்ப நம்ம கையில டிவைஸ் இல்ல, இப்ப நம்ம கையில டிவைஸ் இருக்கு, டெஸ்ட் பண்ணிருக்கோம். ரியாலிட்டில எப்படி இருக்குன்னு பேசுவோம். ஓஹோ, ரியாலிட்டி பேச போறீங்களா? பேசுங்க. ஐயா, உங்ககிட்ட M2 Max இருக்கு. இதுல 12 கோர் CPU, 38 கோர் GPU இருக்கு. இதுல 16 கோர் CPU, 40 கோர் GPU இருக்கு. என்ன ஒரு 4 கோர் 2 கோர் அவ்வளவுதானே வித்தியாசம். அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படியே இன்கிரீஸ் ஆயிருமா? ஐயா, பெஞ்ச்மார்க்க பார்த்துட்டு பேசுங்க. சரி, முதல்ல பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிரு. முதல் விஷயம், இந்த 2 லேப்டாப் பாத்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் கிடையாது. ஏன்னா இப்ப நான் வச்சிருக்கிற இந்த M2 Maxல 96GB யூனிஃபைட் மெமரி இருக்கு. இதான் வந்து மேக்ஸ் டவுட் வேரியன்ட். M3 Maxல 128GB மேக்ஸ் டவுட் கொடுத்திருக்கான். ஆனா இந்த ஆள் 48GB தான் வாங்கி கொடுத்திருக்கான். சோ அதனால டைரக்டா இத வந்து லாஜிக்கலி கம்பேரே பண்ண கூடாது. ஆனா ஏன் பண்றோம் அப்படின்னா இதுதான் இருக்கு. அது ஒரு ரீசனா வச்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த M2 Max M3 Max வந்து பீட் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா இப்போதைக்கு ஒரு சின்ன டெஸ்டிங்காக வந்து இதை எடுத்திருக்கோம். ஒரு இதுக்கு அந்த இதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. இந்த இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவர் தான் எந்த அளவுக்கு இதோட அப்கிரேட் இருக்குன்றதையும், இவர் சொன்ன மாதிரி அந்த ரியாலிட்டி எப்படி இருக்குன்றதையும், ப்ரோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் முக்கியம் இல்லையா, அதுவும் சேர்த்து சார் சொல்லுவார். ஐயா, M2 Maxக்கும் M3 Maxக்கும் கோர் கவுண்டை தாண்டி அப்கிரேட்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. என்னது? ஒன்னு ரே ட்ரேசிங், ரெண்டாவது மெஷ் ஷேடிங், மூணாவது டைனமிக் கேட்சிங். இல்ல புரியல ஐயா. ரே ட்ரேசிங்கிறது ஒரு 2 டெக்னிக்குங்கய்யா. சிம்பிளா சொல்லணும்னா 3D வேர்ல்டுல ஒரு ஆப்ஜெக்ட் மேல லைட் படும்போது ரிஃப்ளெக்ஷனு, ரிஃப்ராக்ஷனு, ஷேடோஸ், அப்புறம் இந்த இன்டைரக்ட் லைட், இது எல்லாமே ரியலிஸ்டிக்கா ரியல் டைம்ல ரெண்டர் பண்ற ஒரு டெக்னிக் தான் ரே ட்ரேசிங். ஓஹோ, அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு? கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, புரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், அதானன்ற நீ சொல்லு. யூஸ் கேஸா பார்த்தா அப்படின்னா M2 Maxல வந்து ரே ட்ரேசிங் இல்லையா, இதுல கேம் விளையாண்டோம் அப்படின்னா ஒரு லைட் படையில நார்மலா ஒரு நார்மல் கேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரே ட்ரேசிங் இருக்கிற M3 Maxல வந்து கேம் விளையாட அந்த ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ஷேடோ, டீடைல்ஸ், இன்டைரக்ட் லைட், இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரே ட்ரேசிங் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அதுக்கு இதுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கா? டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுதுங்க கேம் விளையாடும் போது. அத கேமிங்ல பேசுவோம். இருங்க அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த டவுட் என்னன்னா, மெஷ் ஷேடிங்னா என்ன? மெஷ் ஷேடிங்னா என்னன்னா 3D வேர்ல்ட்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மாடல் இருக்கும்ல, அதை ரெண்டர் பண்ற ஒரு ஷேடிங் மெத்தடுங்கயா. இல்லைங்க, மறுபடியும் புரியல. படிக்காத தற்குறிப்பேல.
ஐயா உங்கள மாதிரி தான் எனக்கும் புரியல. நான் ரிசர்ச் பண்ணிலாம் பார்த்தேன், எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ண, சில பேத்துக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தானே தெரிஞ்சா சரிதாங்க. சொல்லுங்க. அதுக்கு தான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அன்ரியல் இன்ஜின்ல ஒர்க் பண்ணான். அவனுக்கு கால் பண்ணி கேட்டப்ப 3D வேர்ல்ட்ல எல்ஓடின்னு ஒரு மேட்டர் இருக்கு. எல்ஓடினா லெவல் ஆஃப் டீடைல். இது என்ன ஆகும்னா, நம்ம கேம் விளையாடும் போது நம்மளுக்கு பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்டோட டீடைல் அதிகமாகவும் தள்ளி இருக்கிற ஆப்ஜெக்டோட டீடைல் வந்து கம்மியாகவும் தெரியும். இதனால கேமோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். இதைத்தான் வந்து மெஷ் ஷேடிங் அப்படின்றீங்க. அவ்வளவுதான். இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கு. ரைட். கடைசியா அந்த டைனமிக் கேட்சிங் அப்படின்ற அந்த மேட்டரிங் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்கிரேட்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயா அந்த டைனமிக் கேட்சிங்கிறது நம்ம இப்போ ஒரு டாஸ்க் பண்றோம் மேக்ல பண்ணும்போது அதுக்கு என்ன மெமரி வேணுமோ அதை மட்டும் தனியா அலோகேட் பண்ற ஒரு டெக்னாலஜி. அது ஒரு டாஸ்க்னு இல்ல, நம்ம பண்ற ஒவ்வொரு டாஸ்க் ஏத்தாப்ல அதுவே மெமரி அலோகேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேபிளா வச்சுக்கிறேன். ஸ்டேபிளாவும் வச்சுக்கும், வேஸ்டேஜும் அவ்வளவு வராது. ஓகே, இது கேக்குறப்பலாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த மூணு விஷயத்தை வச்சு மட்டுமே M2 Maxல இருந்து M3 Maxக்கு ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா நான் பெஞ்ச்மார்க்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பெருசாலாம் டிஃபரன்ஸ் தெரியலையே. அது ரே ட்ரேசிங் சப்போர்ட் பண்ணா பெஞ்ச்மார்க்ல செக் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சப்போர்ட் பண்ற பெஞ்ச்மார்க்ல செக் பண்ணி பார்க்கணும். இந்த சப்போர்ட் பண்றது சப்போர்ட் பண்ணாத அப்படி ரெண்டு பிரிச்சிருக்கா என்ன? இருக்குங்கயா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சினிபெஞ்ச் 2024ல ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கு. அதனால M2 Max M3 Max கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா M3 Max சிங்கிள் கோர்ல 17%, மல்டி கோர்ல 57%. நீ இவ்ளோ அதிகமா சொல்ற? ஏன் அப்படின்னா M2 Maxல 8 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் தான் இருந்துச்சு. M3 Maxல 12 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு. புது 4 கோருமே பெர்ஃபார்மன்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஆமாங்கயா. ஓகே, அதனால தான் இவ்ளோ டிஃபரன்ஸ் இல்லையா? ஆமா. GPU-ல M2 Maxல என்ன கொடுத்திருக்கான்? M2 Maxல 5760 வருது. இங்க 11978 வருது. ஏலே என்னடா எங்கடா சொல்லிக்கிட்டு இருக்க? மாத்திக்கிட்டு காட்டுதான் பாடுறா. மாத்திக்கிட்டுலாம் காட்டல, கரெக்டா தான் காட்டுது. ஏய் இல்லையா, எப்படினாலும் ஒரு 2 கோர் தான் டிஃபரன்ஸ். அதுக்குன்னு இவ்ளோ பெரிய ஜம்ப் இருக்குமா என்ன? அதுக்கு தான் ரே ட்ரேசிங் இருக்குதுல செக் பண்ணுங்கிறது. ஓ, அதனால தான் நான் கீக் பெஞ்ச்ல செக் பண்ணையில பெருசா அந்த டிஃபரன்ஸ் தான் தெரியல. ஆனா ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கிற பெஞ்ச்மார்க்ல செக் பண்ணையில அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா, இதுக்கே எப்படிங்கறியே பிளெண்டர் வெர்ஷன் 4.0க்கு மேல இருக்க எல்லாத்துலயுமே ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கு. இதுல நம்ம கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் இருக்குல, டெமோ ப்ராஜெக்ட், அத ஒரு ஃப்ரேமை GPU ரெண்டர் பண்ணி பார்த்தப்ப M2 Maxல 1.5 நிமிஷத்துக்கு கிட்ட வருது. 1.5 நிமிஷம். M3 Maxல 0.21 செகண்ட் தான் வருது. 0.21. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? இதுக்கே ஷாக் ஆகுறியா? நம்மள்ட்ட கீழ இருக்கல M1 Ultra, அதுல செக் பண்ணப்ப 0.56 தான் வந்துச்சு. ஏன்னா அதுல கோர் அதிகம்ல. இதோட நம்ம M2 Ultra இருக்குல, ஆமா 198 GB யூனிஃபைடு மெமரி, அதுலயே 28 செகண்ட் தான் வந்துச்சு. ஏல அது 70 கோருக்கு மேல வருமே. ஆமா, என்ன பண்ண, இதுல ரே ட்ரேசிங்கும் மெஷ் ஷேடிங்கும் கொடுத்திருக்கனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஐயா ஒண்ணுமே எனக்கு புரியலங்க. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்ப ரே ட்ரேசிங் இருக்குன்றனால ஒரு டிராஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஜம்ப் வந்து M3 Maxல தெரியுதுன்ற. நல்லாவே தெரியுது. இந்த ரே ட்ரேசிங் வந்து கேமிங்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அண்ட் முக்கியமா ஃப்ரேம் ரேட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சா? போன டைமே சொன்னேன் 32 36 தான் ப்ரோ கிடைக்குது. போன டைம் 32 36 சொன்னேன்ல, இந்த டைம் 36 40 அவ்வளவுதான். கோர் கவுண்ட் மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்கயா, அவ்வளவுதான் வருது. சரி விடுங்க, அத கூட பெருசா எடுத்துக்கிற வேண்டாம். ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் வந்து கேமிங்ல தெரியுதா? இந்த ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணிருக்கனால M2 Maxோட M3 Maxல இந்த கலர்ஸ், டீடைல், டெக்ஸ்சர் இதெல்லாம் நல்லாவே இருக்கு. விளையாடுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. நானுமே பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப M2 Maxல ஒரு மாதிரி இருந்தது, M3 Maxல வந்து நல்லா வந்து அப்படியே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அதான் சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருந்துச்சு. ஆனா மேக்குக்கும் கேமுக்கும் ஆகாது. பெருசா கேம் வர போறது இல்ல. நீ சொன்னதே ஒரு 6 கேம்னு சொன்ன. என்னைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா கேம் வந்து நான் இதுல விளையாண்டு அந்த ரே ட்ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்காகவா இந்த லேப்டாப்? இல்ல. அப்ப அதை பத்தி நம்ம பேசல, பிரோஜனமே கிடையாது. நம்ம எதுக்கு பேசணும்? FCP சரியா? நம்ம ரியல் டே யூஸ்ல எந்த அளவுக்கு உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுது? ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. M1 Maxக்கும் M2 Maxக்கும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துச்சு? ஒண்ணுமே பெருசா தெரியல. அதேதான் இங்கேயும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. 1 செகண்ட் 2 செகண்ட் டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. நீ டெஸ்ட் பண்ணி சொல்றியா இல்ல சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டியோ? சும்மா யாரா சொல்லுவாங்களா? டெஸ்ட் பண்ணி தான் சொல்றேன். DaVinciல 8 நிமிஷம் ஃபைல் 4K 60 FPS ஃபைல கலர் கிரேட் பண்ணி அவுட் எடுத்தப்ப M3 Maxல 5 நிமிஷம் 1 செகண்ட், M2 Maxல 5 நிமிஷம் 6 செகண்ட். வெறும் 5 செகண்ட் தான் டிஃபரன்ஸ். 5 செகண்ட் தான் டிஃபரன்ஸ். அந்த கலசரிக்கு எதுக்கு இத வாங்கிட்டு? ஆமா, இதோட FCPல 9 நிமிஷம் ஃபைல 4K 60 FPS அதே ஃபைல உள்ள போட்டு கட் அடிச்சு டெக்ஸ்ட் வச்சு அவுட் எடுத்தப்ப M3 Maxல 6 நிமிஷம் 19.95 செகண்ட். அதனே 19.95 செகண்ட் வந்ததுதானே சொல்ல முடியும். M2 Maxல 6 நிமிஷம் 20 செகண்ட். வெறும் 0.05 செகண்ட். அவ்வளவுதான் வருது. என்ன பண்ண? இது பெரிய டிஃபரன்ஸ், அப்கிரேட். நான் என்னையா பண்ண? அவன் அப்படி கொடுத்ததுக்கு நீ அது எனக்கு இங்கிட்டு அங்கிட்டு நல்லா இருக்கு, இங்கிட்டு நல்லா இல்லன்னு சொல்ல முடியல. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இல்லையா, நான் என்ன சொல்லனே தெரியல. என்கிட்ட ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்ல அசிங்கமா சொல்லணும். அப்ப மொத்தத்துல இதான் M2 Max வந்து M3 Maxக்கு அப்கிரேட். அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இது உண்மையாவே அப்கிரேடா? ஏன்னா நீ ஸ்டார்டிங்ல ரிவ்யூ ஆரம்பிக்கிறப்ப அப்படியே ஹைப் ஏத்தி பயங்கரமா இருக்கு அப்படின்னு கொண்டு போனேன். இப்போ என்னன்னா புஷ்ஷா போய் ஒண்ணுமே பண்ண முடியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற. இப்போ இது யாரு வாங்கலாம், யாருக்கு செட் ஆகும்? இல்ல M3 Max போலாமா, M2 Max போலாமா, இல்ல M1 Maxே போயிடலாமா?
டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி மண்டே ஐயா ஐயா இருங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணுவேன், கிராஃபிக்ஸா ஏதாவது பண்ணுவேன் அப்படின்றவன் M3 Max போலாம். இல்ல நார்மலா தான் யூஸ் பண்ணுவேன், FCP அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன்னா M2 Max போய்க்கலாம், அவ்வளவுதான். சரி, இங்கேயுமே எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, M2 ரிவ்யூல என்ன சொன்னேன், M1க்கும் M2க்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்ல, M2 Max விட M1 Max வாங்கிட்டு போயிருவானடா. கரெக்ட் தான், ஆனா M1 Max வாங்கும்போது உனக்கு மெமரி 64 தானே வரும். இது எடுத்தேன்னா உனக்கு 96, இது வந்து 128. ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன மைனர் அப்கிரேட் பண்றான்ல, எவனுக்கு எது வேணுமோ அவன் அதை எடுத்துக்க வேண்டியதான். அப்ப மொத்தத்துல நீங்க என்ன ஏமாத்தி இருக்க. ஏமாத்துனேனா? M3 Max வாங்கு, M3 Max வாங்குன்னு சொன்னதுக்கு கடைசில ஆப்படிச்சு விட்டே இல்ல. அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி பேச்செல்லாம் தெரியும்? தயவு செஞ்சு கேட்காதீங்க. இவன் சொன்ன உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போய்க்கோங்கன்றதான். ஏன்னா பிகாஸ் ஒரு 4 லட்ச ரூபா லேப்டாப் வாங்குறாங்க அப்படின்னா சும்மாலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சரியா, அந்த தேவையை காசு பொறுத்து கொடுத்தா வாங்குவாங்க. ரைட், ஆல் அவுட்